ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த எபிசோடில் குழப்பமாக போகிற மாதிரி தெரியும். பட் அது எல்லாமே ஹிடன் டீட்டெயில்ஸ் தான். போக போக உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ வந்து அகாடமியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஆகிட்டான். இன்னும் 1 நாள் நம்ம ஹீரோ கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரம்பிரான்ச் ஹெல்ப்போட நம்ம ஹீரோ இந்த இடத்துலயும் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கான். ஓ ஷீக்கி கோசுனோகா வந்துட்டீங்களா, உங்களோட ரெகுலர் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. லோரியா ரெக்கமெண்ட் பண்ணி அவளோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்து அவள் ரெஸ்டாரண்ட்ல இருக்க ஹாட் பாட் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட ஆடி வாங்கின அந்த பையன் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அவகிட்ட வந்து பேசுறா. ஹாட் பாட்ல ஸ்வீட்டான க்ரீம் இருக்கிற மாதிரி விஷயங்கள் தான் சீக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷீகிக்கு எப்படிதாவது பிடிச்சிருக்கோ, அவனுக்கு பிளட் சுகர் கம்மியா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னைக்கு நான் சிக்கன் ஹாட் பாட்டை டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா நீங்க அகாடமில ப்ரொஃபசர் நான் என்னோட அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரதுக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்து கூப்பிடுமா, அவ அங்க இருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ ரோஸ்கார்ட் அகாடமில டீச்சரா ஜாயின் பண்ற டேவோ வருது. ஸ்கூலுக்குள்ள ட்ரைனிங் பண்ணிக்கலாம், பட் காசை மட்டும் ஸ்கூலுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கத்து கொடுக்க ஒரு சில்வர் காயின் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லா ப்ரொஃபஸரும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தாப்பக்க வர பார்ப்பாங்க. நான் என் கிளாஸ்ல வெறும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்க போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் தேரிஸ் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்க பிராக்டிகல்ஸா சொல்லி கொடுப்பீங்களா? சில ஸ்பெஷலான சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அவங்கள உங்க கிளாஸ்க்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு. ஸ்பெஷல்னா ஒருவேளை ப்ராப்ளமேட்டிக் சில்ட்ரன்ஸா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த அகாடமியோட லைப்ரரியை போய் நம்ம ஹீரோ பாக்குறான். லைப்ரரியில அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு இருக்கிறா. இவாதான் நேத்து வெள்ளத்தனமா சிரிச்சிருப்பா. பேசிக் லேர்னிங் மேஜிக் புக் இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன கோசுனோகன இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ விண்ட வச்சு அட்டாக் பண்ணவும் டக்கு நம்ம ஹீரோ பின்னாடி தள்ளி போறான். நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீ திறமைசாலி தான் அப்படின்னு பாராட்டவும், ஸ்கூல்ல நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, என் பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உன்னை பத்தி சொன்னாரு, அது போக உனக்கு ஹாட் பாட் ரொம்ப பிடிக்கும், ஷீகிக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்ப நீ லோரியாவோட சிஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சோ இதை தான் நேத்தவா சொல்ல வந்தா போல நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். ஈவாவை பார்க்க லோரியா மாதிரியே இருக்கா. ஒரு ஏரியாவை தவிர நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த கோசுனாக ஏதோ தப்பா யோசிக்கிற போல சும்மா கலாக்கி தான் செஞ்சனவா சொல்லவோ, இவளை பார்க்கும்போது மியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மியா வேற வேற இடங்களுக்கு டிராவல் பண்ணி சமையல கத்துட்டு இருக்கா. கத்தியை வச்சு எப்படி உருளைக்கிழங்கு வெட்டுறதுன்னு திரும்பவும் சொல்லி தரீங்களான்னு கேட்கவும், நேத்து யூஸ் பண்ண மாதிரி மட்டும் கத்தியை யூஸ் பண்ணாதீங்கன்னு வா சொல்றா. கிழங்கோட கண்ணை இப்படிதான் எடுக்கணுமா, லாஸ்ட் டைம் அதை வெட்டினப்ப ரொம்ப குட்டியா இருந்ததுன்னு வா சொல்றா. பேப்பர் லெவலுக்கு தின்ன இது வருதேன்னு மியா பாக்குறா. இதை ரோட்டரி கத்திங் மெத்தட்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர் சொன்னாருன்னு சொல்லவும், ரோட்டரியா அது என்னதுன்னு மியா கேட்கறா. தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்லவும், இந்த கட்டிங் மெத்தட காய்கறி மட்டும் இல்லாம வேற விஷயத்திலயும் ட்ரை பண்ணலாம்னு மியா யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இன்னொரு ப்ரொஃபசர் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சில பசங்க வராங்க. டீச்சர் பேச மாட்டாரு, எழுத்துல தான் பேசுவாரான்னு அவங்க பேசிட்டு வரதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். எந்த மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ண போறீங்க மாஸ்டர்னு ஷீக்கி கேட்கவும், நான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிடணும், இல்லைன்னா பசங்க என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹலோ என்னோட பேரு ஷீக்கி அப்படின்னு சொல்லி ஷீக்கி இன்ட்ரோடியூஸ் ஆகும். இவர் அழகா இருக்காருன்னு பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் கோசுனாக ஒரு மெர்ச்சன்ட் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். என்னோட மேஜிக் கிளாஸ் ரொம்பவே டஃபா இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லா இருங்க நம்ம ஹீரோ சொல்றான். மானவோட பேசிக் பத்தி நம்ம ஹீரோ கேட்கவும், மானவ நம்ம குறிப்பிட்ட லிமிட்க்கு தான் யூஸ் பண்ண முடியும், நம்மளோட லிமிட்டை தாண்டி யூஸ் பண்ணா ஒன்று மயங்கி விழுந்துருவோம், இல்லை வாமிட் எடுப்போம், இதெல்லாம் பேசிக்லேயே படிச்சிருப்போமே அவங்க கேட்கறாங்க. அன்னைக்கு டோமவே நடந்துக்கிட்ட மாதிரியா நானும் நடந்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உங்களால ஒரே நேரத்தில் நிறைய எலமெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியுமா, அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் வீக் தான் சொல்லவும், ஆனா நிறைய பேர் தனக்கு எந்த எலமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஒரு விஷயத்துல தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பையன் கேட்கறான். பேட்டில் ஃபீல்டில் உன்னோட அந்த ஒரு எலமெண்ட் தோத்து போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவேன், இப்படிதான் காரணம் சொல்லிட்டு இருப்பியா நம்ம ஹீரோ கேட்கவும், எங்களை குறை சொல்றீங்களா, உங்களால ஒரே நேரத்தில் நிறைய எலமெண்ட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு அவங்க எல்லாம் கேட்கவும், நானும் ஷீக்கி இப்போ மார்க் பேட்டில் பண்றோம், அதை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டாஃப்ல நிறைய மேஜிக் பவர் இருக்கு, நம்ம இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட மேஜிக்கே இல்லையே அப்படின்னு சொல்லி பசங்க பாக்குறாங்க. செம ஃபாஸ்டா ஷீக்கி அட்டாக் பண்ணுவோம். அவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்டர் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா பேரியரை வச்சு நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றான். நீங்க இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஃபயரை வச்சு அட்டாக் பண்றோம். ஷீக்கி பேரியரா இம்ப்ரூவா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். ரோமவே அண்ட் மியா கூட அப்பப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். முடிஞ்சா இதை தடு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு எர்த் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அவங்க வேர்ட்லெஸ் கேஸ்டிங் பண்ணுறாங்க. எர்த் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு ஒரே நேரத்தில் வாட்டர் அண்ட் ஃபயர் எலமெண்ட் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு பசங்க எல்லாம் பாக்குறாங்க. ஷீக்கி இதுதான் லாஸ்ட் ஸ்பெல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்ஸ்ட்ரக்டர் பேச மாட்டாருன்னு நினைச்சா அவர் பேசுறாரு, அது ஏன்ஷியன்ட் டங்கா. வார்ட்லெஸ் காஸ்டிங்க பயமா இருந்தது, இப்போ வாட்ஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பாக்குறாங்க. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேக்கியே இப்போ சரண்டர் ஆகுறான். எல்லா பசங்களும் பயந்துட்டாங்க, கொஞ்சம் ஓவரா போயிட்டனும், நாளைக்கு யாரும் கிளாஸ்க்கு வர மாட்டாங்களோ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, வெறுப்பா இருக்கிறவங்க நாளைக்கு என் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறான். ஷேக்கி அந்த போனிடெயில் போட்ட பொண்ணுக்கு கையில அடிபட்டிருக்கு, ஹீலிங் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். பொண்ணுங்கெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் தான் தேடிட்டு இருந்தேன். பசங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போகுது. இன்ஸ்ட்ரக்டர் அண்ணா குறை சொன்னது மட்டும் இல்ல, ஈவன் என்ன என்னால கூட ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட முடியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வருத்தத்துல இருக்கா. ஷேக்கி போய் அவ கையை பிடிச்சி ஹீலிங் பண்ண போகுவா. அவ ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. ரேரான மெடிசனை ஏன் மேல யூஸ் பண்றீங்களேன்னு கேட்க, அவருக்கு தலைபாகாம இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு ஷீக்கி சொல்றான். ஒரு பையனுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போகுது, ஒரு பொண்ணுக்கு ஷீக்கியை பிடிச்சி போகுது. நாளைக்கு பசங்க யாரும் வருவாங்க நம்ம ஹீரோ கேட்கவோ, பாதி பசங்களாச்சும் வருவாங்கன்னு ஷீக்கி சொல்றான். டோமவே மாரி நீ நான் டஃபா நடந்துக்கிட கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லேக் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு டோமவே வந்து இந்த ஆர்மில இருந்த ஒரு சர்வைவரை விசாரிச்சுட்டு இருக்கா. இது ஒரு பனிஷ்மெண்ட்
சொல்லிட்டு நம்ம சொன்னோம் காடஸோட பனிஷ்மெண்டான் டாமவே கேட்கறா. இல்ல காடஸ் எங்க மேல எப்பவோ அன்பை மட்டும் தான் காட்டுவாங்க. ரெட் அண்ட் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருந்தா அந்த மேஜோட பனிஷ்மெண்ட் ஆரோஸ் தான் இதுக்கு காரணம் நம்ம சொல்லவும் உன்னோட மெமரிஸை பார்த்தா நானே புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டோமவே வந்துட்டு அவனோட மெமரியை பாக்குறா. ஸோ அவன் மெமரியை பார்த்த உடனே டோமவேக்கு இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் தெரிஞ்சிருது. மாஸ்டர் தவிர்த்து இதை வேற யாராலையும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு வாசரிச்சிட்டு இருக்கா. இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட ட்ரைனிங் எடுக்க வந்திருக்காங்க. விப்ரோ, கேஸ்பர், வின்மே, டைனா, சபரஸ். என்ன டைனாட் கொடுங்க, இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு அவன் சொல்றான். இந்த வயசுல இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்து அபலியா ஹோப்ளீஸ், என்ன அபலியான் மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஹோப்ளீஸ் நேம் அகாடமியில கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈசுமா கோசுகாபே, ஃபைனலி ஜெயின் ரோவான், இவன் ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன். டீச்சர் நீங்கள் எப்போ ரைட்டிங் மட்டும் தான் பண்ணுவீங்க, நேற்று நீங்கள் ஸ்பெல்ல எப்படி கேஸ் பண்ணீங்கன்னு கேட்கவும் காமன் மட்டும் தான் என்னால் பேச முடியாது நம்ம ஹீரோ பேசியே காமிக்கிறான். ஒரு பையனுக்கு மட்டும் தான் அது புரியுது. கரெக்டாக சொன்னேன், சில விஷயங்கள்னால என்னால் காமன் லாங்குவேஜ் மட்டும் பேச முடியாது. சரி கிளாஸ் ஆரம்பிப்புமா? என்னோட கிளாஸ் ப்ராக்டிக்கல் தான். பேசிக் லெசனானா மானா, உங்களோட மானா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். புக்ஸில் மானா கம்மியான மயங்கி விழுந்துருவீங்கன்னு படிச்சிருப்பீங்க. அதை ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கான நேரம். எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாதீங்க, அடிப்பட்ட அவங்களை ஹீலிங் பண்ணுறதுக்கு என்னோட ஹீலிங் போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சொல்லியோ கொடுக்குற அதே நேரத்தில் ஹீலிங் போர்ஷன் நம்ம ஹீரோ இவங்க கிட்ட காசுக்கு விற்கவோ செய்யறான். கேஸ்பரும் ரோஹானும் மட்டும் தான் கடைசி வர ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால முடியாதுன்னு கேஸ்பர் அவன் கடைசி இருந்த மேஜிக்கை ரோஹானுக்கு போஸ்ட் பண்ணி விட்டுட்டு அவன் கீழே விழுந்துட்டான். கேஸ்பர் சாக்ரிஃபைஸ்க்காக ஒரு அட்டாக் ஆச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரோஹான் போய் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டுறான். அவர் மேல ஒரு சின்ன அட்டாக் கூட பண்ண முடியல அப்படின்னு எல்லாரும் சோகமா உட்காந்துருக்காங்க. உங்க ஓன் மானா லிமிட் எந்த லெவலுங்கிறத நீங்க எப்ப தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நடந்த விஷயங்களை எழுதி எனக்கு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இளம் கார்டு ஹோப்ளீஸ் அப்படிங்கிறவன் ஒரு மேட்ச்ல வின் பண்றான். நாங்க ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம், இது ஸ்ட்ரென்த்தையும் மேஜிக்கையும் அதிகப்படுத்தணும். அந்த பொண்ணு தான் வந்து இவங்கிட்ட அந்த டேப்லெட்டை கொடுத்துருப்பா. அதை வச்சு தான் அந்த பையன் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை பார்க்கும்போது இவன் இந்த மேஜிக் அகாடமியில இன்ஸ்ட்ரக்டரா, இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு அந்த பையன் ஷாக் ஆகுறான். ஒவ்வொரு பசங்களும் எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கான். மித்ரா அவனால முடியாதுன்னு தெரிஞ்சு தன்னோட கடைசி மேஜிக் பவரை ஜென் கிட்ட கொடுத்துட்டான். ஜென் ஒருத்தன் தான் கடைசி வர ஃபைட்ல நின்னுவன். மேபி அவனுக்கு லீடர்ஷிப் ஆகிற ஸ்கில் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் ஃபைட் பண்ணும்போது இவன் நீங்க நிறைய விஷயங்களை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷீகி பாராட்டுறான். நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன அந்த தேரி ப்ரொஃபஸரை தான் காமிக்கிறாங்க. அசாசினேஷன் பண்ணுன்னு சொன்னா அந்த புது இன்ஸ்ட்ரக்டரை விட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் டிராகன் ஸ்கேல்ல பண்ண நைஃபையும் அவன் வெறும் கையால உடச்சிட்டான். பாய்சனும் அவன் மேல ஒர்க் ஆகலன்னு அசாசின் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அகாடமியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சேர்த்து விடுறேன் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண அந்த ப்ரொஃபஸர் தான் அசாசின் கில்டோட லீடர் மாதிரி தெரியுது. அவன் எதுக்கு நம்ம ஹீரோவை கொள்ள ட்ரை பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.